ஏன் புரட்டாசி மகாலய அமாவாசை ரொம்ப சிறப்பு மிக்கதுன்னா, நம்மளோட முன்னோர்கள் நம்ம வீடு தேடி வந்து நாம குடுக்குற தர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒரே அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை தான். மகாலய பட்சத்தோட இந்த 15 நாட்களும் முன்னோர்கள் நம்மளோடயே தங்கியிருப்பதாக ஐதீகம். இந்த 15 நாட்களும் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க புரட்டாசி மகாலய அமாவாசை அன்னைக்காவது தர்ப்பணம் கொடுங்க. பித்ரு தோஷம் நீங்கி முன்னோர்களோட ஆசி உங்க குடும்பத்துக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். வர ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மகாலய அமாவாசை வருது. சூரிய உதயத்திற்கு பின்னாடி தான் தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி பகல் 12 மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிடணும். நதிக்கரை, கடற்கரையில தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இல்லை எங்களால் அங்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே உங்க முன்னோர்களோட பேரை சொல்லி எள்ளும் தண்ணியை இறைச்சிட்டு படையல் போட்டு வழிபாடு செய்யலாம். அமாவாசை அன்னைக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது, ஏழை எளிய மக்களுக்கு தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. தானம்ங்கிறது எல்லா நாளுமே செய்யலாம். ஆனால் அமாவாசை அன்னைக்கு செய்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. முடிஞ்சால் ஒரு 2 பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி அரிசி, வாழைக்காய் தானம் செய்து தர்ப்பணம் கொடுப்பவர்களுக்கு வாழ்க்கையில் உணவுக்கு பஞ்சமே ஏற்படாது அப்படிங்கிறது நம்பிக்கை. மறந்து போனவனுக்கு மகாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றோர்களோட இறந்த நாள் திதி தெரியாதவங்க கூட புரட்டாசி மகாலய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். அதனால தான் மறந்து போனவனுக்கு மகாலயம் அப்படின்னு சொன்னாங்க. புரட்டாசி மகாலய அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்வது 21 தலைமுறை பித்ருக்களுக்கும் வழிகாட்டும், அவர்கள் நற்கதை அடைவார்கள் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். நம்ம முன்னோர்களோட ஆசி நமக்கு இருந்துச்சுன்னா எந்த ஒரு தீவினையும் நம்மளை வந்து சேராது. செல்வ செழிப்பும் சந்தோஷமான வாழ்க்கையும் என்னைக்கும் அமையும்.